ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாக்கல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாதவன், நயன்தாரா, சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் டெஸ்ட். ஸோ இந்த படம் இப்போ ரீசெண்டாக தான் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மாதவனும் நயன்தாராவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நம்ம மாதவன் பார்த்திங்க அப்படின்னா MITயில் படிச்சுட்டு ஹைட்ரோஃபியூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டுபிடிச்சா நம்ம மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நயன்தாராவும் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகி பல வருஷமாக குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் இருக்காங்க, ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. ஒரு வாட்டி மட்டும் நம்ம நயன்தாராவுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிருக்கும். ஸோ நம்ம நயன்தாராவுக்கு என்ன அப்படின்னா எப்படியாச்சும் ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. கிட்டத்தட்ட 34 வயசு ஆகிடுச்சு, எனக்கு 34 வயசு ஆகிடுச்சு. ஸோ எப்படியாச்சும் ஒரு குழந்தை வேணும். ஸோ அது குழந்தை பிறக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ணி எப்படியாச்சும் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சித்தார்த் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு மிகப்பெரிய இந்தியன் கிரிக்கெட் பிளேயராக இருப்பார். ஸோ நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பார், நிறைய ஒரு அவார்ட்ஸ், நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பார். பட் இருந்தாலும் அவருடைய ஒரு கடைசி 2 வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ஃபார்மில் இல்லை. ஸோ சரியாக அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ தெரியும் இல்லையா, இந்த மாதிரி ஃபார்மில் இல்லை, எவ்வளோ பெரிய கிரிக்கெட்டராக இருந்தாலும் போர்டு என்ன யோசிக்கும், ஸோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இவர் ரிட்டைர்மெண்ட் வாங்கி போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாருமே, அவங்க சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சித்தார்த் என்ன நினைக்கிறார் அப்படின்னா எப்படியாச்சும் இந்த ஃபார்முக்கு வந்துடணும், நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சித்தார்த் இருக்கார். ஸோ அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் மேட்ச் ஒன்று நடக்க போகுது, இந்தியா பாகிஸ்தானுக்கு நடக்க போகுது. அதில் இந்தியா கிட்ட பாகிஸ்தான் தோக்கவே கூடாது, பாகிஸ்தான் கிட்ட தான் இந்தியா தோக்கணும், அதுக்காக ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா எப்படியாச்சும் பாகிஸ்தான் இந்தியாவை தோக்கடிச்சிச்சு அப்படின்னா 100 கோடி ரூபாய் லாபம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஸோ இதுக்கு நடுவில் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு, நம்ம மாதவன் நினச்ச மாதிரி அவருக்கான அப்ரூவல் கிடச்சிச்சா இல்லையா, அதே மாதிரி நம்ம சித்தார்த் வந்து அவருடைய கரியரில் ஒரு மிகப்பெரிய ஆளானாரா இல்லையா அப்படிங்கிறதும், நம்ம நயன்தாராக்கு நினச்ச மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பிறந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது, இந்த எல்லா விஷயங்களும் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் நடித்த அத்தனை கேரக்டர்ஸை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒரு மிகப்பெரிய வெல் ஸ்கில்டு, ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்டஸ் தான். நம்ம மாதவனாக இருக்கட்டும், சித்தார்த்தாக இருக்கட்டும், நயன்தாராவாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அத்தனை அந்த பர்ஃபார்மன்ஸஸை பேஸ்டான எல்லா விஷயங்களும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம மீரா ஜாஸ்மின் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சித்தார்த்துக்கு வந்து பேரா பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்தை இருக்கான், அவன் வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அவங்க கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஒரு கேரக்டர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நயன்தாரா எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. ஸோ எனக்கு என்ன பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்பவே வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேயில் சூப்பராக பண்ணியிருக்காங்க, டெக்னிக்கல் சைட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் வைஸும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே, பட் நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட டைலாக்ஸ், குறிப்பிட்ட ஒரு டைலாக் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 1 பால் 1 கோடி 1 புல்லட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். ஸோ அந்த டைலாக்லாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். அதாவது இதை நான் கரெக்டாக சொன்னேன்னு தெரியல, பட் இந்த மாதிரியான ஒரு டைலாக் வந்து அதில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது அதை நோட்டீஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம நயன்தாராவே வந்து டப்பிங் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஓன் வாய்ஸில் தான் டப் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாதவனாக இருக்கட்டும், சித்தார்த்தாக இருக்கட்டும், அவங்க நடிக்கக்கூடிய எல்லா படங்களையும் அவங்களோட ஓன் வாய்ஸ்லாம் டப்பிங் பண்ணுவாங்க. பட் நம்ம நயன்தாராவுக்கு மட்டும் எப்போவுமே வந்து வேறு ஒருத்தவங்க தான் டப் பண்ணுவாங்க. நிறைய பேர் டப் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து தீபா வெங்கட் தான் அவங்களுக்கு வந்து டப் பண்ணுவாங்க. பட் இந்த படத்தில் நம்ம நயன்தாராவே அவங்களுடைய ஓன் வாய்ஸில் டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சூப்பராகவே இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது, கேட்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அங்கங்கே அந்த மலையாள ஸ்லாங் இருந்தாலுமே நல்லாவே இருக்குது. முடிச்சா இந்த படத்தை போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய ராக்கல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.